Hi, hello. Welcome to JEF'S Aari. இன்னைக்கு வந்து இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஹேங்கிங்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறோன்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பேக் நெக், இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து கட் ஒர்க்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இந்த டிசைனை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஹாஃப் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த டிசைனும் அந்த கீழே தொங்குற ஒயிட் பீட்ஸும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதுக்கு ஹேங்கிங் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு A4 ஷீட் பேப்பர் இல்லை எனி பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ 4ஆக ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்ச் டேப் எடுத்து 2 inches சர்க்கிளாக மார்க் பண்ணுங்கள். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 inches சுற்றி நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து நம்ம ஹாஃபாக கட் பண்ணிவிடுவோம். ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு தான் நம்ம அதை ஸ்டிச் பண்ணுவோம். நான் ஏற்கனவே இந்த இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள்குள்ளேயே டிசைன் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணுறதுனால அங்கே டிசைன் நான் போடலை, பீட் ஒர்க் மிஷினில் மாட்டோன்ட்டு. ஸோ மற்ற இடத்துலலாம் போட்டிருக்கேன். இப்போ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த டிசைன் வந்துருச்சு. இந்த பீட்ஸ் மட்டும் நம்ம இப்போ வைக்கணும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ நார்மல் நீடில் எடுத்துகிட்டு இந்த பீட்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும் போது அந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் ஆடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்டிஃபாக ஸ்டிச் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லூஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2-3 ஸ்டிச் போட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், அது வந்து பிய்யாது. ஸோ 2-3 ஸ்டிச் போட்டுட்டு அது கொஞ்சம் லூஸாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு பின்னாடி வந்து நாட் போட்டுருங்க. ஒரு பீடுக்குமே தனித்தனியாக நாட் போடுங்க. அப்படி போட்டால் தான் வந்து ஒரு பீடு இழுத்தாலும் இன்னொரு பீடுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகாது. நம்ம யூஸ்வலாக ஆரி ஒர்க்கில் ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணணுன்னா 4 pieces ரெடி பண்ணுவோம். ஸோ 4 piecesலேயும் நம்ம ஒர்க் போட்டுட்டு 2 பீஸாக வந்து அதை சேர்த்து வச்சு நார்மல் நீடில் திரும்ப ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது ஒர்க்கும் நம்ம நிறையா போட வேண்டியது இருக்கும். அதை ரெடி பண்ணுறதுக்கும் டைம் நிறையா எடுக்கும். ஸோ அது வந்து நம்ம கிராண்ட் ப்ளவுசஸ்க்கு நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் அது செட் ஆகும். ஸோ இப்போ சிம்பிளாக கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, சிம்பிள் ஒர்க் ப்ளவுசஸ் போட சொல்கிறாங்க. இப்போ அதுக்கும் நம்ம அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணோன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம அவ்வளவும் அவங்கக்கிட்ட சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஹேங்கிங்ஸ் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒர்த்தாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த 2ஆக ஹாஃபாக மடிக்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டா பேலன்ஸ் ஒரு சைடு வந்து இது தெரியும், இந்த சைடு வந்து இது தெரியும். ஸோ இந்த இடத்த நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், அதனால் நான் வந்து இங்கே க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். அதே மாதிரி அந்த கர்வ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் கட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிடணும். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ இந்த க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த க்ளூ அப்ளை பண்ணால் தான் நம்ம அந்த இடத்த கட் பண்ணும் போது அங்கே வந்து ஒரு சின்ன பிசுறு கூட வராது, நூல் வந்து வந்துக்கிட்டே இருக்காது. ஸோ க்ளூ அப்ளை பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பிசுறு வரும். அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறதும் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் கட் பண்ண போகிறோமோ அங்கெல்லாம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளூ நல்லா காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். கட் பண்ணி டிசைன் பண்ணுங்கள், கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி நான் 2-3 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த இது எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதை 2ஆக ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு சமோசா மாதிரி சமோசா ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுவோம் ஹேங்கிங்ஸில். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே வந்து வீடியோ வந்து கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் காமிக்க முடியல. ஸோ நான் அதனால் சொல்லிட்டேன். லட்கான் வீடியோ, சிம்பிள் லட்கான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ பேசிக் வந்து இதுதான். ஸோ இந்த சர்க்கிள் போட்டு நம்ம எப்படி டிசைன் போடணும், அது எப்படி கட் பண்ணணுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஜெஃப்ஸ் ஆரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.